உடலையும் மனதையும் பழுது பார்க்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா விளையாட்டு தான். கிரிக்கெட் என்பது எங்கேயோ 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் நடைபெற்றது. அது இங்கிலாந்தில் மாடு மேய்ப்பவர்கள் விளையாண்ட விளையாட்டு. ஆனால் எனக்கான விளையாட்டுகள் என்னவாக இருந்தது? ரன்னிங் ரேஸ், தாண்டுதல், ஸ்கிப்பிங் ரேஸ், கபடி, கொக்கோ. கபடி கூட ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்ட விளையாட்டு தான். இது ஆண்களுக்கான விளையாட்டாகவே இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் எங்களாலும் அந்த துறையில் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டி இன்று பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மாணவர்களே, இங்கு இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், நம் கையில் பயன்படுத்தும் இந்த செல்போன் தான் மிக மிக மோசமான போதைப் பொருளாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இங்கு களமிறக்கக்கூடிய ஒரே இடமாக, வக்கரங்கள் அனைத்தையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரே கருவியாக இந்த செல்போன் இருக்கிறது. புத்தகம் வாசிக்கும் போது உங்கள் கவனம் இல்லை என்றால் அதில் நீங்கள் எவ்வளவு படிச்சாலும் அது மனசுல நிற்காது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடும் இந்த விளையாட்டு நம் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, அது எதோடு தொடர்பு படுத்துகிறார் என்றால் அறத்தோடு தொடர்பு படுத்துகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய எண்ணம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை இங்கு அவையின் முன் நிறுத்தி இந்த பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பெற்றோர் மாணவர் கழக தலைவர்களுக்கும் ஊர் தலைவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மருத்துவர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், காவல்துறையினருக்கும், நாளைய தலைவர்களான இளைய சமுதாயத்தினரான மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறி மகிழ்கிறேன். இன்று காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இப்படி ஒரு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு முன்னெடுப்பாக இந்த விளையாட்டை முன்னெடுத்திருக்கும் அவர்களுக்கு முதற்கண் எனது பாராட்டுகளை கூறி மகிழ்கின்றேன். ஒழுக்கத்தையும் அகிம்சையையும் போதித்த மகான் நம் தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் வழியில் நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வாகவே இது இருக்கிறது. சரியான முன்னெடுப்பு. உடலையும் மனதையும் பழுது பார்க்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா விளையாட்டு தான். அந்த விளையாட்டோடு ஒழுக்கத்தை, அறத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வையும் சேர்த்து இவர்கள் முன்னெடுத்திருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது, வணக்கத்திற்குரியது. அதிலும் இந்த விளையாட்டு கிரிக்கெட் என்பது எங்கேயோ 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் நடைபெற்றது. அது இங்கிலாந்தில் மாடு மேய்ப்பவர்கள் விளையாண்ட விளையாட்டு. இன்று உலக அரங்கில் இதுதான் பெரிய விளம்பரத்திற்குரிய விளையாட்டாக இருக்கிறது. அது பட்டி தொட்டிகளில் எல்லாம் சிறு சிறு குழந்தைகள் கூட கையில் ஏதோ ஒன்றை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக அது வளர்ந்திருக்கிறது. உங்கள் வயதில் நான் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. நான் வெறும் பார்வையாளர் தான். நான் விளையாட்டு போட்டிகளில் முதல் பரிசு பெற்றவள் தான். ஆனால் எனக்கான விளையாட்டுகள் என்னவாக இருந்தது? ரன்னிங் ரேஸு, தாண்டுதல், ஸ்கிப்பிங் ரேஸு, கபடி, கொக்கோ. கபடி கூட ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்ட விளையாட்டு தான். ஆனால் எங்கள் பள்ளியில் பெண்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய சூழலில் பெண்கள் கிரிக்கெட்டையும் மகளிர் கிரிக்கெட்டையும் முன்னெடுத்து இவ்வளவு பேரும் வந்து இருக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை வாசலில் வரவேற்கும் போதே உங்களை பார்த்தது எனக்கு மன மகிழ்ச்சி, மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கான சிறப்பான வாழ்த்துக்கள். இது ஆண்களுக்கான விளையாட்டாகவே இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் எங்களாலும் அந்த துறையில் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டி இன்று பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கிரிக்கெட்ல நம்ம இதுல யாரு பெரிய, பெண்கள்ல யாரு பெரியவங்க, யாரு பேரு ஏதாவது தெரியுமா? ஆண்கள்ல சொல்ல முடியும். யார சொல்லுவோம்? அப்பையில இருந்து ஆரம்பிச்சு விராட் கோலி எல்லார் பேரும் சொல்றோம். மகளிர் கிரிக்கெட்ல யாரு? இப்போ முதல் மகளிர் இதுல கேப்டன் யாரு? சாந்தா ரங்கசாமி. அவர்தான் 1/1/1954 பிறந்தவர். 1976களில் கிரிக்கெட்ல விளையாட இறங்கியிருக்காரு. அவர் அர்ஜுனா விருதுகள் வரை விளையாண்டு அவர் அவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாத்திலும் முதல் பெண்மணியாக சாதித்து வந்திருக்கிறார். அப்படி யாரும் தொடாத ஒரு விளையாட்டில் முதலாக தன் சிறப்பை பதித்த அவருக்கு நம் இந்த தருணத்தில் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். நமது
மருத்துவர் சொன்னது போல உடலை மட்டுமல்ல மனதையும் சீர் செய்யக்கூடிய ஒரே விளையாட்டு இதுதான். போதை வஸ்துக்கள் தான் நினைவில் வந்தது. ஆனால் மாணவர்களே, இங்க இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், நம் கையில் பயன்படுத்தும் இந்த செல்போன் தான் மிக மிக மோசமான போதை பொருளாக இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சியில் உச்சமாக இது இருக்கிறது. ஆனால் இதுதான் போதைப் பொருளின் உச்சமாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இங்கு களமிறக்கக்கூடிய ஒரே இடமாக, வக்கரங்கள் அனைத்தையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரே கருவியாக இந்த செல்போன் இருக்கிறது. இதை நாம் அறிவுக்கான வளர்ச்சிக்கான ஒரு ஆயுதமாக இதை எடுத்தோமானால் நாம் வெற்றி பெறுவதில் உறுதி. ஆனால் இது நம்மை இயக்கும் ஆயுதமாக இது மாறினால் இதுதான் உலகத்திலேயே மிக மோசமான போதைப் பொருள். அதை தவிர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தரோடையும் கடமை. 2 இடத்துல நீங்க முழுசா உங்களோட கவனம் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எது 2 இடம்? ஒண்ணு, புத்தகம் வாசிக்கும் போது உங்கள் கவனம் இல்லை என்றால் அதில் நீங்கள் எவ்வளவு படிச்சாலும் அது மனசுல நிற்காது. விளையாடும் போது, மருத்துவர் சொன்னார், விளையாடும் போது எதுவுமே ஞாபகம் வராது, நமக்கான கவலைகள் எதுவுமே ஞாபகம் வராது. அதேதான், விளையாடும் போது உங்கள் சிந்தனைகள் வேறு எங்குமே சிதறாது, அந்த விளையாட்டில் மட்டும்தான் இருக்கும். உங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரே இடம், 2 இடங்கள், ஒன்று வாசிப்பு, இன்னொன்று விளையாட்டு. இது 2ம் நீங்கள் ஆயுதமாக கையில் எடுத்தீர்களா, நாளைய இந்த புதிய சமுதாயத்தை படைக்கும் மிக பெரும் தலைவர்களாக நீங்கள் உருவாவதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் பதிவு செய்ய வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் எவ்வளவு அழகாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? என்பில் அதனை வெயிலால் காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். என்பில் அதனை வெயிலால் காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்கிறார். எப்படி பாருங்க, ஒரு விளையாட்டையும் வெயிலையும் ஒன்றாக இணைக்க முடியுமா? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடும் இந்த விளையாட்டு நம் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, அது எதோடு தொடர்பு படுத்துகிறார் என்றால் அறத்தோடு தொடர்பு படுத்துகிறார். அறிவியல் சொல்கிறது என்ன? வெயிலில் விளையாடும் போது, வெயிலில் உங்கள் உடல் இருக்கும் பொழுது உங்களுக்கான உயிர் சக்தியாக விட்டமின் டியை உங்கள் எலும்புகள் தயாரிக்கின்றன. அந்த எலும்புகள் தயாரித்து கொடுக்கும் அந்த விட்டமின் டியால் தான் வெயிலின் தாக்கத்தை உங்கள் உடல் எதிர்கொள்கிறது என்கிறது. அதான் எலும்பு இல்லாத ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு புழுவோ பூச்சியோ, அது வெயில்ல இப்படி கடந்ததுன்னா என்ன ஆகும்? சுருங்கி கருகி போகும். அது மாதிரி இந்த எலும்பு இல்லாத எலும்பில் வெயில் படாத இந்த உடலும் கருகி போகும். அதை எதோட தொடர்பு படுத்துறாருங்க பாருங்க, அன்பில்லாத ஒரு செயல் என்னத்தை நிகழ்த்தும்? இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கு பின்னணியும் அன்பு இல்லாததா. அன்பில்லாத செயல்களால் நிகழக்கூடியது அனைத்துமே குற்றங்களாக இருக்கிறது. அது குற்றங்கள் என்று தெரிய வரும்போது அறமே உன்னை கருகச் செய்யும் என்கிறார் திருவள்ளுவர். அந்த அறத்தின் பால் வழிநடத்தக்கூடிய உலகத்துக்கே பொதுமறை தந்த நமது தமிழை கையில் எடுக்க வேண்டும். அறத்தை சொல்லிக் கொடுத்த நமது தமிழ், அதை நம் துணை கொண்டு அற வழியில் நாம் செயல்படுவோம் என்று எல்லோரும் உறுதியேற்று இந்த விளையாட்டை உலக அரங்கில் நாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்றும், எல்லா துறைகளையும் நாம் சாதிக்க வேண்டும், தனித்துவத்தை ஒவ்வொருவரும் நிரூபிக்க வேண்டும் என்று கூறி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த இடத்தில் எல்லோரும் பேசுங்கள். போதை சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான் இங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் அனைத்திற்கு பின்னாடியும் இருப்பது என்ன? போதை சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான். அவங்கெல்லாம் யாரும் வானத்திலேந்து குதிச்ச தேவர்கள் கிடையாது, தேவ தூதர்கள் கிடையாது, எங்கேயோ காட்டுவாசிகள் கிடையாது. ஆனா யாரா இருக்காங்க? நமக்கு தெரிந்த நபர்களாக, நமது மாமனோ மச்சானோ பக்கத்து வீடோ அண்ணனோ மாமனாரோ யாரோ ஒரு ஆண்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஆண்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகம், இந்த செல்லால் என்ன நிகழ்ந்திருக்கிறதுனா பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு எதிராகவும் பாலியல் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அப்போ போதை சிந்தனைகளை அறவே நம்ம துடைத்தெறிய வேண்டிய சூழலும் பொறுப்பும் இருக்கிறது. இதனை முன்னெடுத்து அழகாக வழக்கறிஞர்கள் இதை முன்னெடுத்து அதை விளையாட்டோடு தொடர்பு படுத்தி, அதுவும் இந்த காந்தி ஜெயந்தி தினத்தில் அதை நடத்துவது என்பது ஒழுக்கத்தையும் அகிம்சையையும் தனது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு
வாழ்ந்து காட்டிய ஒருவரின் பிறந்த நாளில் நிகழ்த்தி இருப்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வெற்றிகள் அடையவில்லை என்றாலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்வில் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.